Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுல்லாவே ஒரு நியூ சாப்டர், நியூ யூனிட், ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ்ல மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்கு. மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ், ஓவர் ஹெட் வேரியன்ஸ் அண்ட் சேல்ஸ் வேரியன்ஸ். இதில் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மெட்டீரியல் வேரியன்ஸ். மெட்டீரியல் வேரியன்ஸ்னாலே மொத்தம் 5 கால்குலேஷன்ஸ். ஓகேங்களா? என்னென்னா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ். இது எல்லாத்துக்குமே ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பை ஹார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கால்குலேஷன் பண்ண சொன்னாலும் நீங்கள் உடனே பண்ணி கொடுத்துடலாம் வித்தின் த 5 minutes. ஓகே, ஸோ இதில் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், calculation of material cost variance என்ன format? Standard quantity into standard price. SQ na standard quantity into standard price SP minus actual quantity into actual price. கவனிங்க, இங்க abbreviation எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. XQ stands for standard quantity, AQ na என்னது actual quantity, RSQ na revised standard quantity, SP na standard price, AP na actual price. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள் ஃபார்மேட்ல எங்க கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அப்படி எழுதலாம். SQ இன்ட்டு SP. SQயையும் SPயையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா வர்ற ஆன்சர் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் ப்ரைஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா அதான் ஆக்சுவல் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட். அடுத்தது மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ்ன்னு கேட்டா என்ன ஃபார்மேட்னா, பிரைஸ்னாலே உங்களுக்கு பிரைஸ் வந்துடும். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். ஸ்டாண்டர்ட் பிரைஸையும் ஆக்சுவல் பிரைஸையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் கூட ஆக்சுவல் குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் கிடைச்சிடும். அடுத்தது மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ குவான்டிட்டி தானே. அப்போ குவான்டிட்டி, யூசேஜ்னாலே குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ என்னென்ன வரும்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் ஆக்சுவல் குவான்டிட்டியும் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அதில் வர்ற ஆன்சர் கூட ஆக்சுவல் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணீங்கன்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு RSQனா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி வர சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் கூட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ இதுல RSQ எப்படி கால்குலேட் பண்றது? RSQ கால்குலேஷனுக்கு தனி ஃபார்மேட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட டிவைட் பண்ணி வர ஆன்சர் கூட டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்றீங்க. இந்த கால்குலேஷன்ல வர்றதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகே, ஸோ அது கூட ஆக்சுவல் குவான்டிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் கூட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் கிடைச்சிடுது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் RSQ இன்ட்டு SP. ஓகே, ஸோ இந்த 5 ஃபார்மேட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம், ப்ராடக்ட் X requires 20 kg of material at rupees 4 per kg. The actual consumptions of material for the manufacturing of a product X came to 24 kg of material at rupees 4.50 paise per kg. Calculate இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு என்னென்னலாம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் அண்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டையும் ஆக்சுவல் காஸ்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கிடைச்சிடும். ஆனால் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டையும் ஆக்சுவல் காஸ்ட்டையும் நம்மளால டேரக்டா சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். என்ன ஃபார்மேட் அது? SQ இன்ட்டு SP மைனஸ் AQ இன்ட்டு AP. ஓகேங்களா? இப்போ இதுல SQனா என்ன, SPனா என்ன, AQனா என்ன, APனா என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? கவனிங்க, ப்ராடக்ட் X requires 80 kg. கேஜினாலே உங்களுக்கு குவான்டிட்டி. ஓகேங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 20 kg. ஓகேங்களா? ஆஃப் மெட்டீரியல் at rupees 4 per kg. ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னும் போது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? 4 per kg. 1 கிலோ 4 ரூபாய்னுட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க? 20 kgs. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
ஆக்சுவல் அவனே ஆக்சுவல்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல்னா இது ஆக்சுவல் குவான்டிட்டி ஓகேங்களா, இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு 24 kgs ஓகேங்களா. அப்போ குவான்டிட்டி எவ்வளோ, ஆக்சுவல் குவான்டிட்டி 24 kgs. மெட்டீரியல் 24 kgs ஆக்சுவல் குவான்டிட்டினா இது ரிலேட்டட் உங்களுக்கு ப்ரைஸ் ₹4.50 என்னது ஆக்சுவல் ப்ரைஸ் ஓகேங்களா. இது நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும், ஸோ கவனிங்க, நம்ம இந்த மாதிரி டெரைவ் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா. அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கணும், கொஸ்டின்லேருந்து டெரைவ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு 20 kgs, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளவு 4 kgs, ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு 24 kilos, ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ பர் காஸ்ட் இதெல்லாமே 1 கிலோ ₹4.50. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 1 கிலோ பர் கேஜி தான் கொடுத்துருக்காங்க, பர் கேஜி 4 rupees கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம்னா இப்போ நமக்கு ஃபார்மேட் பிரகாரம் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும் ஓகேங்களா. இப்போ கொஸ்டின், இப்போ ஃபார்மேட்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்தோம் நம்ம. கவனிங்க, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த டைரக்டா இதை போட முடியாது இல்லையா. அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கிடைச்சிடும். அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு 20 கிலோ, 20 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் உங்களுக்கு 4 rupees பர் கேஜி இன்ட்டு 4, 20 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு 80 rupees கிடைச்சிருச்சு ஓகேங்களா. மைனஸ் ஃபார்மேட்ல இருக்க மைனஸ் கொடுத்தோம். ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு உங்களுக்கு, ஆக்சுவல் குவான்டிட்டி 24 கிலோ, 24 கிலோ இன்ட்டு ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு ₹4.50, ₹4.50. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹108 கிடைச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ கவனிங்க, இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எப்போ எவ்வளவு கிடைச்சிருக்கு, இப்போதான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வரும். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளவு 80 rupees கிடைச்சிருக்கு. ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு 108 rupees கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட ஆக்சுவல் காஸ்ட் அதிகமா இருக்கா, 80 ரூபாவை 80 ரூபால 108 ரூபாவை நம்ம மைனஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது ஓகேங்களா. 80 ரூபால 108 ரூபா மைனஸ் பண்ண முடியாது, அதனால இது மைனஸ்ல வருது. அப்போ 80 rupeesல 108 போயிடுச்சுன்னா மிச்சம் 28 ரூபா நம்ம கால்குலேட்டர்ல போட்டுருவோம். ஆனா -28 போடணும், ஏன்னா இது நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ்ல வந்தா ஏன்னு போடணும், அட்வர்ஸ்ன்னு போடணும் ஓகேங்களா. இப்போ 108ல 80 rupees போயிடுச்சுன்னா எவ்வளவுனா 28 ரூபா நம்ம கிடைச்சிடும். ஏன்னா பாசிட்டிவ், எனக்கு 108 ரூபால 180 ரூபாவை மைனஸ் பண்ண முடியும், மிச்சம் 28 ரூபா கையில இருக்கு, உங்களுக்கு ஃபேவரபிள்னு போட்டுக்கலாம். ஆனா 80 ரூபால 108 ஆக்சுவல் காஸ்ட் உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட ஆக்சுவலா நீங்க பிசினஸ் மைண்டோட பாத்தீங்கன்னாக்க ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னு நீங்க கால்குலேட் பண்றது, நீங்க ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சிருப்பீங்க. ஸ்டாண்டர்டா ஒரு 24 கிலோ யூஸ் பண்றோம், 1 கிலோ ₹4 வச்சுப்போம், அப்போ எவ்வளவு 80 ரூபா செலவாகுது. ஆனா இது வந்து ஸ்டாண்டர்டா நீங்க கால்குலேட் பண்ணது. பட் மெஷின்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது இன் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு ஆகுது, 20 கிலோக்கு பதில் 24 கிலோ உங்களுக்கு செலவாகுது ஓகேங்களா. அப்போ அதோட ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு வருது உங்களுக்கு ₹4.50. நீங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல ஒரு ₹4 கணக்கு போட்டுக்கப்பா. ஜென்ரலா நம்ம பேசுவோம் இல்லையா, ஒரு வீட்டு கணக்கே போடும் போது 1 கிலோ ₹4 வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு 20 கிலோ தேவைப்படுது. வெங்காயம் ஏதோ ஒண்ணு வச்சுப்போம், குக்கிங்க்கே நினைச்சுப்போம். அந்த மாதிரி இங்க பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா நம்ம பிளான் பண்ண காஸ்ட். பிளான் பண்ணது என்னது, ஸ்டாண்டர்ட்ல உங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ₹4 வச்சிருக்கோம், அப்போ 20 கிலோ தேவைப்படுது. 20 × 4 ₹80 போட்டாச்சு. ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டியில என்ன ஆகுது, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது, ஆக்சுவலா 24 கிலோ தேவைப்படுது. ஆனா ஆக்சுவல் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் ஏறி இருக்கு. ₹4ன்றது ₹4.50, ₹4.50 ஆயிடுச்சு. அப்போ கிலோவும் அதிகமா தேவைப்பட்டிருக்கு, கன்சம்ஷனும் அதிகமா தேவைப்பட்டிருக்கு, ரேட்டும் ஏறி இருக்கு ஸ்டாண்டர்ட் பிரைஸை விட. அப்ப ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு, ₹108 இருக்கு. நம்ம போட்ட பட்ஜெட் எவ்வளவு, ₹80. ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டியில எவ்வளவா இருக்கு, ₹108 இருக்கு. அப்ப அதிகமா தானே ஆயிருக்கு செலவு, அப்போ மைனஸ்ல தானே. நம்ம ₹80 போட்டதுல ₹108 எகிரி போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. அப்போ -28ன்னு போடணும், அப்போ அட்வர்ஸ்ன்னு போடணும். புரியுதுங்களா. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட கம்மியா ஆக்சுவல் ஆயிடுச்சுன்னா ஃபேவரபிள்னு போடலாம். ஆனா ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை விட நம்ம போட்ட எஸ்டிமேஷனை விட ரியாலிட்டியில ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு, கூட செலவாயிடுச்சு. எவ்வளவு கூட செலவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ₹28 அதிகமா செலவாயிருக்கு. காஸ்ட்ன்றது என்னது, செலவு ஓகேங்களா, எக்ஸ்பென்சஸ்.
அப்போ என்ன எழுதணும், பிராக்கெட்ல ஏன்னு கண்டிப்பா எழுதணும், இல்லைன்னா ஒரு மார்க் மைனஸ் பண்றோம். இது புரிஞ்சிடுச்சுங்களா? அடுத்தது வாங்க, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ். இப்போ மெட்டீரியலுக்கு பிரைஸ் வேரியன்ஸ் என்னென்னு பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கோம், ஃபார்மேட் அப்ளை பண்றோம். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ்னாலே பிரைஸ்னாலே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ், அது கூட ஆக்சுவல் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்றோம். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு உங்களுக்கு இங்க 4 rupees இருக்கு, மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு 4 ரூபா 50 காசு. ஓகேங்களா? அப்புறம் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாக்க உங்களுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 50 காசு கூட தானே ஆகுது. 4 ரூபா நம்ம கணக்கு போட்டிருக்கோம், பிளான் பண்ணிருக்கோம். ஆனா என்ன ஆயிடுது, ஆக்சுவலாவே செலவு எவ்வளவு ஆயிடுச்சு, 4 ரூபா 50 காசு ஆயிடுச்சு. அப்போ 50 காசு என்ன ஆயிருக்கு, கூட ஆயிருக்கு, எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ அது மைனஸ். இது கூட ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு 24 கிலோ மல்டிப்ளை பண்ணாக்க 12 ரூபா. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு வருது உங்களுக்கு 20 ரூபா தான், 20 கிலோ தான். ஆனா ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு தேவைப்பட்டிருக்கு, 24 கிலோ தேவைப்பட்டிருக்கு. அப்போ 50 காசு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்கன்னா, அதை 24 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா செலவாயிருக்கு. அப்போ அது என்னது, மைனஸ்ல வரும், நெகட்டிவ் தானே. அப்போ மைனஸ் 12 rupees ஏல போடணும். ஓகேங்களா? ஏன்னா அட்வர்ஸ். ஓகே, வித் இந்த பிராக்கெட்ல போடணும். ஓகே, இது புரிஞ்சிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் சம்க்குவாங்க, மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். மெட்டீரியல் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுல என்ன வேரியன்ஸ் வந்திருக்கு, டிஃபரன்ஸ் வந்திருக்குன்றத காட்டும். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்மேட், உங்களுக்கு லாஜிக்கலாவே நீங்க திங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? மெட்டீரியல் யூசேஜ்னாலே குவான்டிட்டி தான். இப்போ மெட்டீரியல் பிரைஸ்னா எப்படி, நம்ம பிரைஸா எடுத்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸும் போடுவோம். அது கூட என்ன செஞ்சிருவோம், ஆக்சுவல் குவான்டிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்க குவான்டிட்டி எடுக்கிறோம், யூசேஜ்னா குவான்டிட்டி தான். அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி, அது கூட ஸ்டாண்டர்ட் பிரைஸை மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு உங்களுக்கு, 20 கிலோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம போட்ட கணக்கு. ஓகேங்களா? ஆக்சுவல் குவான்டிட்டி ஆனா ரியாலிட்டியில எவ்வளவு செலவாயிருக்கு, ஆக்சுவலா 24 kgs. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணாக்க 4 கிலோ கூட ஆயிருக்கு இல்லையா, அப்போ -4. ஓகேங்களா? அது கூட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16 ரூபாய் ஆகுது. 16 ரூபாய் என்ன ஆகுது, அதிகமா இருக்கு, மைனஸ்ல வந்திருக்கு. அப்போ ஏன்னு எழுதணும். ஓகேங்களா? இந்த அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்டாண்டர்ட் யூசேஜ் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேரியன்ஸ்ல சாரி மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் யூசேஜ், மெட்டீரியல் பிரைஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம போட்டது கரெக்டா தப்பான்றது கிராஸ் செக் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி வெரிஃபை பண்ணுவோம்னா, உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கு. அதுக்கும் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வேரியன்ஸ், சாரி மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் பிளஸ் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட டோட்டலும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர டோட்டலும் சேமா இருந்ததுன்னா நம்ம போட்ட சம்மு கரெக்டு. ஓகேங்களா? இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 28 rupees கிடைச்சிருக்கு. அப்போ 28 போட்டுக்கிறீங்க. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸுக்கு 12 rupees, மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸுக்கு 16. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க உங்களுக்கு 28. அதாவது மைனஸ் தான். கவனிங்க, இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, சாரி இங்க பாருங்க, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோடைய ஆன்சர் என்ன இருக்கு, -28A வந்திருக்கா. ஓகே, அதே போல மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸோடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு, -12A வந்திருக்கா, அட்வர்ஸ் வந்திருக்கா. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸுக்கு -16 அட்வர்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம கிராஸ் செக் பண்றோம், வெரிஃபை பண்றோம். எப்படி பண்றோம், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸுக்கு ஆன்சர் என்னது -28 rupees. கரெக்டுங்களா? ஓகே, இது கரெக்டான்னு பார்க்கணும். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸுக்கு -12 ரூபாய் பிளஸ் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்கு -16. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடுது, பிளஸ் ஆயிடுது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -28 rupees. நல்லா கவனம் வச்சுக்கோங்க, நான் அந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுன்றதுனால அதை கொண்டு வரல. நான் சின்ன பசங்க மாதிரி மைனஸ், ஆனா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ மைனஸ் இங்க -28 rupees, இங்கேயும் -28 rupees. அப்ப நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஓகே, கவனிங்க. Problem 2, the standard material and standard cost per kg of material required for the production of 1 unit of product A is as follows. இங்க அவன் தெளிவா கொடுத்துருக்காங்க, என்னன்றதுனா சொல்றேன். இங்க ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா இது ரெண்டும் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட். மெட்டீரியல் அந்த ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க, 5 kgs. அப்போ SQ. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு, 5 ரூபாய் 1 கிலோ, 5 ரூபான்னுட்டு 5 கிலோ யூஸ் பண்ணிருக்காங்க. இது SP. ஓகேங்களா?
அடுத்தது ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அவனே கொடுத்துட்டு 3 டீட்டெயில் கொடுத்துருக்கான். எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? 400 யூனிட் அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மெட்டீரியல் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்க? 2200 கிலோனாக்க என்னது? ஆக்சுவல் குவான்டிட்டி 2200. பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளவு? ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு உங்களுக்கு? 4 ரூபா 50 காசு. இங்கேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட்னா இது நம்ம போட்ட கணக்கு. ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்னா என்னது? நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு ஒர்க்கு, ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஈவெண்ட்டுக்கு, இல்ல வீட்லயே நம்ம வந்து இன்னும் பிசினஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆகல, இப்ப நம்ம படிச்சுட்டு தானே இருக்கோம். நம்ம வீட்லயே ரஃபா ஒரு ப்ரோக்ராம்க்கு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரெஸ் இவ்வளோ ஆகும், அதுக்கு இவ்வளோ ஆகும், இதுக்கு ஸ்நாக்ஸ் இவ்வளோ ஆகும், அந்த மாதிரி ஸ்டாண்டர்டா நம்ம போட்ட கணக்கு இது 5 கிலோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ 5 ரூபானா 5 கிலோ எவ்வளோன்றத நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி. ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டியில எவ்வளோ ஆயிருக்கு? 2200 கிலோ. ஓகேங்களா? அதோட ரேட் எவ்வளோ? 4 ரூபா 50 காசு. ஓகே, இப்போ என்ன பண்றோம்? அவங்க கேட்கறது சேம். என்ன கேட்குறாங்க? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? எது எதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்குவோம் நம்ம. ஓகேங்களா? எஸ்கியூ என்ன, ஏக்யூ என்ன, எஸ்பி எவ்வளவு, ஏபி எவ்வளோன்றது நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து வச்சுட்டோம்னாக்க நமக்கு ஃபார்மேட் பிரகாரம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்க நமக்கு எஸ்பி ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 5 ருபீஸ் நம்ம கொடுத்துட்டோம் பர் கேஜி. அதே போல ஆக்சுவல் பிரைஸும் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 4 ரூபா 50 காசுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆக்சுவல் குவான்டிட்டியும் அவன் கொடுத்துட்டான். கரெக்டா 2200 கிலோ வந்து ஆக்சுவலா செலவாயிருக்கு, குவான்டிட்டி யூஸ் பண்ணிருக்கோன்றத கொடுத்துட்டான். ஆனா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்தானா? கொடுக்கல. 5 கிலோன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கிடையாது. ஏன்னா இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி உங்களுக்கு 2200 ஆயிருக்குன்னா அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி 2200 கொஸ்டின்லயே டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுக்கல. அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னன்னு தெரியாது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவலா எவ்வளவு அவுட்புட், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு? 400 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 5 ரூபாய் 1 கிலோ. ஓகேங்களா? சாரி, பிரைஸ் இருக்கக்கூடாது, கவனிங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நமக்கு தெரியாது. என்னென்ன தெரியும்? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தெரியும், ஆக்சுவல் குவான்டிட்டி தெரியும், ஆக்சுவல் பிரைஸ் தெரியும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தெரியாது, எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலா எவ்வளவு அவுட்புட் வந்திருக்கு உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா 400 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ குவான்டிட்டியும் யூனிட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்க என்னது? 5 கேஜஸ் 5 கேஜஸ் இன்டூ 400 யூனிட்ஸ் பண்ணாக்க 2000 கிலோ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? இந்த ருபீஸ் கனெக்ட் பண்ணாதீங்க, 5 கேஜஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா கேஜியும் யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு கிலோல கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி பர் யூனிட் எவ்வளவு? 5 கிலோ. அப்போ மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு? 400 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அவுட்புட்டு. அப்போ யூனிட்டையும் என்ன செய்யறோம் நம்ம? 5 கிலோ ஒரு யூனிட்னா 400 யூனிட்டுக்கு எவ்வளோன்னா 2000 கிலோ. இப்போ புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் தெரிஞ்சு போச்சு. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இங்க தனியா போட்டு வச்சுக்கிறோம் நம்ம. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 2000 கிலோ கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் பிரைஸ் கொஸ்டின்ல கொடுத்ததையும் எடுத்து எழுதி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? கொஸ்டின்ல கேட்டது பிரகாரம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் உடைய ஃபார்மேட் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் பிரைஸ். ஓகேங்களா? அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 2000 கிலோ. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? 5 ரூபாய். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 10,000 ருபீஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு? 10,000 ரூபாய் வந்திருக்கு. அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? ஆக்சுவல் குவான்டிட்டி 2200 கிலோ ஆயிருக்கு ரியாலிட்டியில. ஆனா ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு? 4 ரூபா 50 காசு தான். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 9,900 ரூபாய் உங்களுக்கு ஆயிருக்கு. இப்போ கவனிச்சிங்கன்னா
ஸ்டாண்டர்ட் நம்ம போட்டது தான் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். நம்ம போட்ட பிளான் 10,000 ரூபாய் செலவாகும்னு போட்டிருக்கோம். ஆனா ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு? 9,900 தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ல இருந்து ஆக்சுவல் காஸ்ட் சப்ராக்ட் பண்ணோம்னா 100 ரூபாய் நமக்கு ஃபேவரபிளா கிடைச்சிருக்கு. நம்ம போட்டது கூட தான் போட்டிருக்கோம், 10,000 ரூபாய் ஆகும்னு இருக்கும். ஆனா ரியாலிட்டியில ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு? 9,900 தான். அப்ப என்ன டிஃபரன்ஸ்? 100 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ 100 rupees என்ன செய்யணும்? ஃபேவரபிள்னு போட்டுக்கணும். எஃப் கண்டிப்பா போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சமக்கு வாங்க. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் கேட்கலாம். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ல என்ன செஞ்சுக்கோங்க? எம்பிவின்னு போட்டுக்கலாம். இப்போ எம்பிவியோட பிரைஸ்னாலே நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்லியிருக்கேன், பிரைஸ் தான் எழுதணும். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன செய்யறோம்? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு உங்களுக்கு? 5 ரூபாய். ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு? 4 ரூபாய் 50 காசு. ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 50 காசு மிச்சம் லாபம் வந்திருக்கா? நீங்க என்ன செஞ்சீங்க? 5 ரூபான்னு வச்சு போன் பண்றீங்க. ஆனா ரியாலிட்டியில ஆக்சுவலா எவ்வளவுக்கு? 4 ரூபாய் 50 காசு தான் ஆயிருக்கு. அப்ப 50 காசு கையில இருக்கா உங்களுக்கு? அதே போல ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு குவான்டிட்டி செலவாயிருக்கு, யூசேஜ் ஆயிருக்கு? 2 கிலோ 2 கிலோ 200 கிராம் செலவாயிருக்கு. ஓகேங்களா? 2200 கிலோன்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 கிலோ 200 கிராம் தான். 2200 கிலோ இல்ல, 2 கிலோ 200 கிராம் ஆயிருக்கா? ரெண்டுத்தையும் இப்ப என்ன செய்யறோம்? இந்த மிச்சமான காசை இது கூட பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1100 ரூபாய் ஃபேவர் ஆயிருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? அப்ப எஃப்னு போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டீரியல் யூசேஜ். மெட்டீரியல் யூசேஜ் ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவாங்க? எம்யூவின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? எம்யூவின்னு சொல்லுவோம். இப்போ இதோட ஃபார்மேட் என்னது? யூசேஜ்னாலே குவான்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு எஸ்பி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 2 கிலோ. ஆக்சுவல் குவான்டிட்டி 2 கிலோ 200 கிராம். எஸ்பி எவ்வளவு? 5 ரூபாய் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இப்போ இந்த 2000ல 2200 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு? 2000ல 2200 போகாது. ஸ்டாண்டர்டா நீங்க நம்ம போட்ட பிளான்ல 2000 கிலோன்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஆக்சுவலா எவ்வளவு செலவாயிருக்கு? 2200 கிலோ கூட 200 கிலோ 200 கிராம் செலவாயிருக்கு எக்ஸ்ட்ராவா. ஓகேங்களா? அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆயிடுது? 2000ல 2200னா உங்களுக்கு அதிகமா தானே செலவாயிருக்கு. அப்போ மைனஸ் நெகட்டிவ்ல போயிருக்கு. ஓகே, நம்ம போட்ட பட்ஜெட்டை விட அது கூட ஆயிருக்கு. அப்போ நெகட்டிவ் 200. ஓகேங்களா? இன்ட்டு எஸ்பி ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? 5ன்னு போட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 200 into 5 1000 rupees எக்ஸஸ் ஆகுது. அப்போ மைனஸ் நெகட்டிவ்ல போனதுனால மைனஸ் ஏ அட்வர்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை என்ன செய்யறோம்? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் பிரைஸ் அண்ட் மெட்டீரியல் யூசேஜ் மூணுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம கால்குலேட் பண்ணது கரெக்டா தப்பான்னு பாக்குறோம்னா ஃபார்மேட் வச்சு தான் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கோம். இது கரெக்டா தப்பான்னு பாக்கணும்னா நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்மேட் சொல்லியிருக்கேன்? எம்சிவினா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸையும் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸும் ஆட் பண்ணி வர ஆன்சரும் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸும் ஒன்னா இருந்ததுன்னா நம்ம போட்ட சம் கரெக்ட். ஓகேங்களா? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட வேல்யூ எவ்வளவு? 100 rupeesன்னு சொல்லியிருக்கோம். 100 rupees. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸுக்கு 1100 ரூபாய் இருக்கு. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்ல -1000. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் 1100ல 1000 போயிடுச்சுன்னா மிச்சம் 100 ரூபாய். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரெண்டு பக்கமும் ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் சேமா இருக்கு. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே நமக்கு 100 100 கரெக்டா வந்துருச்சுங்களா? ஈக்குவலா வந்துருச்சா? அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்ட். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா the standard quantity and standard price of raw material required for 1 unit of product A are given below. ஓப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கேயே அவன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்னு தெளிவா கொடுத்துட்டான். நம்ம இதுக்கு மேல இது ஸ்டாண்டர்ட் ஆன்றது கன்ஃபியூஷனே வேணாம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் கொடுத்துருக்கான், ஸ்டாண்டர்ட் பிரைஸையும் கொடுத்துருக்கான். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? 2 மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எக்ஸ் இது வரைக்கும் நம்ம ஒண்ணுதான் பண்ணிருக்கோம், கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ கேட்கறது 2 எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவுன்றது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதே போல இங்க கவனிச்சிங்கன்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலவெண்ட் டேட்டா ஆர் ஃபாலோஸ். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்லயும் அதாவது ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 1200 கிலோ. அது இங்கேயும் என்னது? 2 எக்ஸுக்கும் ஒய்க்கும் 1200 கிலோ 3900 ரூபாய் ஆகுது.
அதாவது பர் யூனிட் பர் கேஜி கொடுக்கல. 3900 ரூபாய்க்கு 1200 கிலோ வாங்கணுங்க. அதே ஒய்ங்கிறவர் என்ன சொல்றாரு, 4500 ரூபாய்க்கு 1800 கிலோ வாங்கியிருக்கேங்கன்னு சொல்றாங்க. அப்போ காஸ்ட் பர் கேஜினா என்ன செய்வோம், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாம உங்களுக்கு காஸ்ட் பர் கேஜி எவ்வளவுன்றது 1 கிலோ என்னன்றது தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸுக்கு எவ்வளோ ஒய்க்கு எவ்வளோ தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதை நம்ம பார்த்துக்குவோம். இப்போ என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் யூசேஜ் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் பிரைஸ், மெட்டீரியல் யூசேஜ் ஆஃப் வேரியன்ஸை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ பண்ணுவோம். இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், முக்கியமா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு, எக்ஸுக்கு எவ்வளோ, ஒய்க்கு எவ்வளோ, ஆக்சுவல் குவான்டிட்டி எக்ஸ் ஒய்க்கு எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எக்ஸோடது எவ்வளோ, ஒய்யோடது எவ்வளோ, அதே போல ஆக்சுவல் பிரைஸ் எக்ஸுக்கு ஒய்க்கு எவ்வளோன்றதை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கவனிச்சிங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஸ்டாண்டர்ட்ல எக்ஸுக்கு 2 கிலோ அட்டு 3 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஆக்சுவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்கா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இல்லை. எப்படி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ, சாரி கவனிங்க, 2 கிலோ அட் ருபீஸ் 3, 1 கிலோ 3 ரூபானா 2 கிலோ வாங்கியிருக்கோம். ஒரு ஒய்ங்கிறவர் என்ன பண்றாரு, 1 கிலோ 2 ரூபானா 4 கிலோ வாங்கியிருக்கோம்னு இருக்காங்க. ஆக்சுவல் யூனிட் எவ்வளவு, 500 யூனிட்ஸ்ன்றது, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவுட்புட் எவ்வளவு, இப்போ லாஸ்ட் சம்ல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதை வச்சு என்ன செய்வோம், நம்ம கேஜியையும் யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எக்ஸுக்கு கிடைச்சிரும். அதே போல கேஜியையும் யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கிடைச்சிரும். இங்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுக்கல, அதனால நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போறோம், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸோட ஸ்டாண்டர்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு, 500 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு, 500 யூனிட்ஸ் கூட 2 கேஜஸ் எக்ஸோடைய 2 எவ்வளோ கிலோ, 2 கிலோ யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 500 யூனிட். அப்போ எக்ஸுக்கு 500 யூனிட்ஸ் இன்ட்டு 2 கேஜஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ கிலோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எக்ஸ் கிடைச்சிருக்கு, 1000 கிலோ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒய்க்கு எவ்வளோ யூனிட் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அவுட்புட்டு 500 யூனிட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. எத்தனை கிலோ ஒய் கொடுத்துருக்காரு, 4 கிலோ. அப்போ 4 கிலோ இன்ட்டு 500 யூனிட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 200 கிலோ ஒய்யோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கிடைச்சிருச்சு. அப்போ எஸ்கியூன்னு போட்டுட்டு எக்ஸுக்கு 1000 கேஜி, ஒய்யோடது 2000 கேஜி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல ஆக்சுவல் பிரைஸ் இங்க கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவல் பிரைஸே கொடுக்கல. அவன் எப்படி கொஸ்டின்ல கொடுத்துட்டான், மொத்தமா எக்ஸுங்கிறவர் என்ன சொல்றாரு, 3900 ரூபாய் செலவு பண்ணி 1200 கிலோ வாங்கினேன். அதே போல 4500 ரூபா கடையில கொடுத்து 1800 கிலோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம காஸ்ட் பர் கேஜி நமக்கு தெரியணும். அப்போ என்ன செய்வோம், எக்ஸுக்கு ருபீஸையும் கேஜியும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எவ்வளோன்றது தெரியுது. டு ஃபைண்ட் அவுட் ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். அப்போ என்ன செய்யறோம், எக்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு, 3900 ரூபாய்க்கு 1200 கிலோனா 3900 டிவைடட் பை 1200 போட்டாக்க பர் கேஜி தெரிஞ்சிடும். காஸ்ட் பர் கேஜி எவ்வளவு, எக்ஸுக்கு 3 ரூபாய் 25 பைசா. அதே போல ஒய் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு, 4500 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு, 1800 கிலோ வாங்கியிருக்காங்க. அப்போ ரூபாவையும் கிலோவையும் என்ன செய்யறோம், நம்ம டிவைட் பண்றோம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, காஸ்ட் பர் கேஜி எவ்வளவு கிடைக்குது, ஒய்க்கு 2 ரூபா 50 காசு ஆகுது. ஓகே, அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம், ஏபியை போட்டு வச்சுக்கிறோம். எக்ஸுக்கு 3 ரூபாய் 25 காசு, ஒய்க்கு 2 ரூபா 50 காசுன்றதை எழுதி வச்சுக்கிறோம். இப்போ கொஸ்டின்ல கவனிச்சிங்கன்னா எஸ்பி கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டின்லயே எஸ்பி எவ்வளவு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 3 ரூபான்னு எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு 2 ரூபாய் ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அதே போல ஆக்சுவல் குவான்டிட்டியும் என்னது, எக்ஸுங்கிற ஒரு 1200 கிலோ யூஸ் பண்ணியிருக்கிறாரு,
ஒய்ங்கிறவர் 1800 கிலோ யூஸ் பண்ணியிருக்கிறாருன்றது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் நமக்கு என்னன்றது தெரியும். ஓகே ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம கிட்ட என்னென்ன கிடைச்சிருச்சு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கிடைச்சிருச்சு, ஆக்சுவல் குவான்டிட்டி எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எடுத்து எழுதிட்டோம், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கொஸ்டின்ல கொடுத்ததை எடுத்து எழுதிட்டோம், ஆக்சுவல் பிரைஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சதையும் எடுத்து எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஸ்டின்ல கேட்டதுக்கு நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபார்மேட் பிரகாரம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் ஒய் இதுல என்னன்னாக்க தனித்தனி அப்படியே போட முடியாது. எக்ஸோட மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளோ, ஒய்யோட மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளோ, அப்புறம் டோட்டல் எவ்வளோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அப்படின்றத போட்டாதான் நம்ம போட்டது கரெக்டான கிராஸ் செக் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டா வரணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், எக்ஸோடது எம்சிவி கண்டுபிடிக்கிறோம். அது ஃபார்மேட் என்னது, எக்ஸ்கியூ மைனஸ் எஸ்பி எக்ஸ்கியூ இன்ட்டு எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்ட்டு ஏபி. அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்டையும் ஆக்சுவல் காஸ்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான். இப்போ எக்ஸ்கியூ எவ்வளவு, எக்ஸோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு 1000 kg. அது எக்ஸோடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு உங்களுக்கு 3 rupees. அப்போ 1000 into 3 எவ்வளவு 3000 rupees. ஓகேங்களா. மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி எக்ஸோடது 1200 இங்கேயே இருக்கு. ஓகேங்களா. ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு, எக்ஸோடது 3 ரூபாய் 25 காசு. ஓகேங்களா. அதை போட்டுக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 3900 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு, 3000 rupees. ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 3000 rupees கிடைச்சிருக்கு. ஆனா ஆக்சுவலா எவ்வளவு ஆயிருக்கு, 3900 ரூபாய். இது நம்ம போட்ட கணக்கு, பிளான் பண்ண கணக்கு, இது ஆக்சுவலா நடந்த கணக்கு. ஓகேங்களா. எஸ்டிமேட்டட் வேல்யூ இது, இது ஆக்சுவலா ஸ்பெண்ட் பண்ண வேல்யூ. இப்போ எவ்வளவு ஆயிருக்கு, 3000ல 3900 போகாது. ஓகேங்களா. அப்போ இது என்னது, நெகட்டிவ்ல வருது, மைனஸ்ல வரும். எவ்வளவு 900 ரூபாய் மைனஸ்ல கூட ஆயிருக்கு இல்லையா, மைனஸ்ல வருது. அப்போ மைனஸ் 900 ஏன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. மைனஸ் போடலினாலும் ஏனாலும் உங்களுக்கு மைனஸ்ல போயிருக்குன்றது அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போறோம், ஒய்க்கு அதே மாதிரி கால்குலேட் பண்ண போறோம். நல்லா கவனிச்சுக்கணும், ஏதாவது விட்டுட்டோம்னா கணக்கு வராது. ஓகேங்களா. ஒய்யோட எம்சிவி எஸ்கியூ எஸ்பி பாத்தீங்கன்னாக்க ஒய்க்கு எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு, ஒய்யோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு 2000 கிலோ, ஒய்யோடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 2 ரூபாய். ஓகேங்களா. 2000 into 2 4000. அடுத்தது ஒய்யோட இது ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு 1200 ரூபாய். ஒய்யோடது ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளவு உங்களுக்கு 2 ரூபாய் 50 காசு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4500 ரூபாய் வருது. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 4000 கிடைச்சிருக்கு. ஆக்சுவல் காஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோன்னு போட்டிருந்தோம், நம்ம எஸ்டிமேஷன்ல 4000 ரூபான்னு போட்டிருந்தோம். ஆனா ஆக்சுவலா எவ்வளவு செலவாயிருக்கு, 4500 ரூபாய். அப்போ 500 ரூபாய் கூட செலவாயிருக்கு இல்லையா. அப்போ மைனஸ் 500. அப்போ மைனஸ் 500 rupeesன்னு போடலாம், இல்லைனாக்கா 500 rupees ஏன்னு கண்டிப்பா போட்டாகணும். மைனஸ் போடுறீங்களோ இல்லையோ ஏ கண்டிப்பா போட்டாகணும். சம்டைம்ஸ் மைனஸ் ஏ போடலாம், ஏவும் சேர்த்து போட்டுக்கோங்க, நல்லது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்றோம், டோட்டலா எம்சிவி எவ்வளவு, எக்ஸுக்கு எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு 900 ஏ கிடைச்சிருக்கு, ஒய்க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 500 ஏ கிடைச்சிருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1400 ரூபாய். எக்ஸோடது எவ்வளவு உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் 900 பிளஸ் ஒய்யோடது எவ்வளவு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் 500. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது 1400 ஏ. ஓகேங்களா. இப்போ மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் வரும். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ்ல ஃபார்மேட் என்னது, எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸோடது எஸ்பி மைனஸ் ஏபி ஃபார்மேட் போட்டுக்கோங்க, இன்ட்டு ஏக்யூ. எக்ஸோடைய ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 3 ரூபாய், எக்ஸோடைய ஆக்சுவல் பிரைஸ் 3 ரூபாய் 25 காசு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, ஆக்சுவல் பிரைஸ் அதிகமா இருக்கு ஸ்டாண்டர்ட் பிரைஸை விட. அப்போ மைனஸ்ல வரும். எப்பவுமே ஆக்சுவல் பிரைஸ் ஸ்டாண்டர்ட் பிரைஸை விட அதிகமா இருந்ததுதான் மைனஸ் கண்ணு. ஓகேங்களா. அடுத்தது இது கூட 1200 மல்டிப்ளை பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது 300 ரூபாய் அட்வர்ஸ் நெகட்டிவ்ல போகுது. ஓகேங்களா. இப்போ ஒய்க்கு அதே போல என்ன பண்றோம், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்றோம், எஸ்பி மைனஸ் ஏபி இன்ட்டு ஏக்யூ.
எஸ்பி எவ்வளோ, ஒய்யோடது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 2 ரூபா, ஆக்சுவல் பிரைஸ் 2 ரூபா 50 காசு. அதாவது நம்ம போட்ட கணக்கு 2 ரூபா, ஆனா ஆக்சுவலா செலவானது 2 ரூபா 50 காசு. அப்போ கூட ஆயிருக்கு, எக்ஸ்ட்ராவா 50 காசு ஆனதுனால மைனஸ். 1800 மைனஸ் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகுது, 900 ரூபாய் என்ன இருக்கு, எக்ஸஸ் ஆயிருக்கு. அதனால ஏன்னு போட்டுக்கிறீங்க மைனஸ்ல வந்ததுனால. அதே போல இப்ப என்ன பண்றோம், டோட்டல் எக்ஸுக்கு ஒய்யோட டோட்டல் போடுறோம். எக்ஸுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் 300 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒய்க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 900 ரூபாய். ரெண்டுமே ஏல வந்ததுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1200 அட்வர்ஸ் போட்டுரும். இப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் வர போறோம். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸுக்கு எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார்மேட் என்ன, யூசேஜ் வேரியன்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு எஸ்பி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு, எக்ஸுக்கு 1000 கிலோ. ஆக்சுவல் குவான்டிட்டி எக்ஸோடது எவ்வளவு, 1200 கிலோ. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எக்ஸுக்கு எவ்வளவு, 3 ரூபாய். ஓகேங்களா. இப்போ என்ன செய்யறோம், சப்ட்ராக்ட் பண்றோம். 1000ல 1200 போகாது, அப்போ நெகட்டிவ். ஓகேங்களா. நம்ம போட்ட எஸ்டிமேஷன் 1000 ரூபாய், ஆக்சுவலா செலவானது 1200, அப்போ 200 ரூபாய் அதிகமாகுது. அப்போ -200 இன்ட்டு 3 ரூபாய். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எக்ஸோடது 3 ரூபாயில மல்டிப்ளை பண்ணா 600 ரூபாய் உங்களுக்கு அட்வர்ஸ்ல நெகட்டிவ்ல வந்திருக்கு. அதே போல ஒய்யோடது எம்யூவி என்ன ஃபார்மேட் உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு எஸ்பி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஒய்யோடது எவ்வளவு, 2000, ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு, 1200, 800. இப்போ 2000 நம்ம எஸ்டிமேஷன் போட்டது, ஆனா எவ்வளவுதான் செலவாயிருக்கு, 1800 தான் உங்களுக்கு செலவாயிருக்கு. அப்போ 200 கிலோ 200 கிலோ என்னது உங்களுக்கு மிச்சம் ஆயிருக்கு. ஓகேங்களா. நம்ம போட்ட செலவு கால்குலேஷனை விட 1800 தான் ஆயிருக்குன்னும் போது உங்களுக்கு 200 கிலோ மிச்சம் ஆகுது. இன்ட்டு அது 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 200 இன்ட்டு 2 ரூபாய்னாக்கா 400 ரூபாய் உங்களுக்கு மிச்சம். அப்போ அது ஃபேவரபிள். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போறோம், எக்ஸோடது எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு, ஆக்சுவலா 600 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா செலவா இருக்குன்றதுனால ஏ போட்டுக்கிறோம். மைனஸ் இங்க 400 ரூபாய் ஃபேவரபிள் ஆட் பண்ண முடியாது. இங்க ஏ வந்திருக்கு, இங்க எஃப் வந்திருக்கு, அதனால ஆட் பண்ண முடியாது. 600ல 400 போயிடுச்சுன்னா 200 ஏ, 200 எக்ஸ்ட்ராவா தான் செலவாயிருக்கு. ஓகேங்களா. இப்போ கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றோம். எப்படி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க, எம்சிவி ஈக்குவல் டு எம்பிவி பிளஸ் எம்இவி. அது எம்சிவினா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட வேல்யூ 1400 அட்வர்ஸ்ல வந்திருக்கு, நெகட்டிவ்ல போயிருக்கு. ஓகேங்களா. இப்போ இது கரெக்டான்னு பார்க்கணும்னா எம்பிவியும் எம்இவியும் ஆட் பண்ணணும். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எவ்வளவு, 1200 அட்வர்ஸ், அவங்களுக்கும் நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் எவ்வளவு உங்களுக்கு வந்திருக்கு, 200 ரூபாய் அட்வர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ ஏன்றதுனால ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம், 1200 200 1400. ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, எம்சிவியும் உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் 1400 தான். இந்த பக்கம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் அதோட டோட்டல் 1200 தான். அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ரெண்டு சைடும் என்னவா இருக்கு, ஈக்குவலா வந்ததுனால நம்ம போட்ட கணக்கு கரெக்டான்றத நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போதான் சம் கரெக்டா வந்தாதான் ரைட்டு, இல்லை எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்றதை நீங்க சரி பார்த்துக்கணும். ஓகேங்களா. இப்போ 4th sum. From the following, you are required to calculate material cost variance, material price variance, material usage variance calculate பண்ணி கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. Quantity of material purchased 3000 units. ஓகேங்களா. அடுத்தது value of material purchased 9000. Standard quantity of material required for 1 ton of finished product 25 units கொடுத்துருக்காங்க. Standard rate of material 2 rupees per ton. Opening stock of material nil, closing stock of material 500 units, finished product during the period 80 tons கொடுத்துருக்காங்களா. இப்போ அவங்க ப்ரீவியஸ் சம்ல கொடுத்தா மாதிரி எப்படி கொடுக்கல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க ஒரு 2 ஐட்டம் கொடுத்துருந்தாலே ஓ இது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, இது ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், ஏன்னா ஸ்டாண்டர்ட்னே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் யூசேஜ்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவல் யூசேஜ் கீழே 2 சம் கொடுத்துருந்தாங்க, 2 கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆக்சுவல் குவான்டிட்டி, இதுக்கு ஆக்சுவல் ப்ரைஸை நம்ம பிரிச்சுக்குவோம். அவுட்புட்டும் கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம், அது கூட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதும் கண்டுபிடிச்சிருவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக்னு இது வரைக்கும் கொடுத்தது இல்லை, ஸ்டாக்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் நெல்லுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனா க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் 500 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. இதை வச்சு எப்படி சம் போடுறது, க்ளோசிங் ஸ்டாக்னு கொடுத்துருந்தாக்கா இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. அவங்க இது என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, சேம் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், வேரியபிள் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, பார்ப்போம். இப்போ எவ்வளவு நம்ம என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஷார்ட் ஃபார்ம்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 3000 யூனிட். ஓகேங்களா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 3000 யூனிட்ஸ். ஓகேங்களா, அதை எழுதிட்டோம். வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னா இது காஸ்ட், அதாவது 900 ரூபாய் செலவு பண்ணி 900 ரூபாய்க்கு 3000 யூனிட்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றது இதோட மீனிங், புரியுதுங்களா. அப்போ நாங்க என்ன பண்ணிட்டேன், பர்ச்சேஸ் எவ்வளவு, 3000 யூனிட்ஸ் மெட்டீரியல் தான். மெட்டீரியல் பர்ச்சேஸ் 3000 யூனிட்ஸ். எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 900 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 3000 யூனிட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு, 25 யூனிட்ஸ் பர் டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம், 2 ரூபா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா அப்படின்றது இங்க எடுத்துக்குவோம். ஓகேங்களா. அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் 0, க்ளோசிங் ஸ்டாக் அதாவது கொஸ்டின்ல கொடுத்தது நம்ம அப்படியே ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிட்டு, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு, 500 யூனிட்ஸ். எவ்வளவு அவுட்புட் வந்திருக்கு, 80 டன்ஸ் அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன செய்யணும், நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களா கொடுக்கல, அப்போ நல்லா கவனிங்க. எவ்வளோ டன்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுக்கலனாக்க அவங்க எவ்வளோ டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுல இருந்து நம்ம எடுத்துருப்போம், கவனிச்சுவீங்களா. அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். அவுட்புட் எவ்வளோ, 80 டன்ஸா, எவ்வளோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்கு, ஒரு டன்னுக்கு 25 டன்ஸை வந்து ஒரு டன் பர் டன்னு சொல்றான். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 25 டன்ஸ் 25 யூனிட்ஸ் பர் டன்ன்றான். அப்போ எத்தனை டன் இருக்கு, 80 டன்ஸ். அப்போ 80 டன்ஸ் இன்டு 25 பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 2000 யூனிட்ஸ் இருக்கு. இது ருபீஸ் எடுத்துக்காதீங்க, 25 கேஜி. ஓகேங்களா. அப்ப 25 கிலோ டன்னு சொல்லியிருக்கான், சாரி யூனிட்ஸ், 25 யூனிட்ஸ் பர் டன்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா. இங்க அவன் 80 டன்னு கொடுத்துருக்கான் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் நமக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தானே வேணும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 25 யூனிட்ஸ் பர் டன்னு போது ஒரு டன்னு 25 யூனிட்னா 80 டன் எவ்வளோனா 80 × 25 மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 2000 யூனிட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோன்றது தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னது, 2000 யூனிட்ஸ் எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்னது, ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துருக்கானா, ஆக்சுவல் குவான்டிட்டியும் கொடுக்கல. அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. எப்படின்னா அவன் என்னென்ன கொடுத்துருக்கான், ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும்னா நம்ம என்ன செய்யணும், சாரி ஆக்சுவல் குவான்டிட்டி வேணும்னா என்ன செய்யணும், ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக்கு கொடுக்கல, 0 நில்லுன்னு கொடுத்துருக்கான். எவ்வளோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 3000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு 500 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன செய்யறோம், 3000 யூனிட்ஸ்ல 500 யூனிட்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 2500 யூனிட்ஸ். இதுதான் ஆக்சுவலா குவான்டிட்டி இருக்கிறது. எவ்வளவு கையிருப்பு, 2500 யூனிட்ஸ். எப்படி, ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருந்தா அதையும் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்ல சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணாக்க 2500 யூனிட்ஸ் நம்ம கிட்ட ஆக்சுவலா இருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் ஆக்சுவல் குவான்டிட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கொஸ்டின்ல 2 rupees ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன வேணும் பாத்தீங்கன்னாக்க ஆக்சுவல் பிரைஸ் நமக்கு வேணும். ஓகேங்களா. ஆக்சுவல் பிரைஸ் அவன் கொடுக்கல. ஆக்சுவல் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. காஸ்ட் டிவைடட் பை பர்ச்சேசஸ். எவ்வளவு காஸ்ட், அதாவது 900 ரூபாய்க்கு 3000 யூனிட் வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இங்க வாங்க 9000 ரூபாய் செலவு பண்ணி 3000 யூனிட் வாங்கியிருக்காங்க.
இப்போ காஸ்ட் பிரைஸ் வேணும்னாக்க ருபீஸையும் யூனிட்டையும் டிவைட் பண்ணணும். 9,000 rupees டிவைடட் பை 3,000 யூனிட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். அப்போ 9,000 யூனிட்ஸ் டிவைடட் பை 9,000 rupees டிவைடட் பை 3,000 யூனிட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு? 3 rupees. அப்போ ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ, ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு? 3 ரூபா. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 2 rupees நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம். இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 3 rupees கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எழுதி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஒன்று மட்டும்தான் கொஸ்டினில் கொடுத்தான். என்ன மட்டும்தான் கொடுத்தான்? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மட்டும்தான் கொடுத்தான். ஆக்சுவல் ப்ரைஸை ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி காஸ்ட் டிவைடட் பை பர்ச்சேசஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யூனிட்ஸ் எவ்வளோ யூனிட் வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம யூனிட்ஸ் இன்ட்டு யூனிட்ஸ், எவ்வளோ யூனிட்ஸ் அவுட்புட் கிடச்சிருக்கு அது கூட காஸ்ட் பர் யூனிட் அவன் கொடுத்துருந்தான். டன்னில் கொடுத்துருந்தான். அவுட்புட் வந்து உங்களுக்கு டன்னில் 580 tons டன்னில் கொடுத்துருந்தான். ஆனால் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 25 யூனிட் டன்னுன்னு கொடுத்துருந்தான். அப்போ ஒரு யூனிட் 25 யூனிட்னா அப்போ 500 யூனிட் எவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 2000 யூனிட்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஆக்சுவல் குவான்டிட்டியும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபார்மேட் யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்மேட்டு? ஓப்பனிங் ஸ்டாக்கே பர்ச்சேஸையும் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ராக்ட் பண்ணோம்னா 2500. இந்த ஃபார்மேட் எல்லாமே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ஃபார்மேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் எல்லாம் ஃபார்மேட் கண்டுபிடிச்சி ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் அவன் வந்து டைரக்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்ல கொடுத்தான் பாத்தீங்களா, பேசிக்ல. அந்த மாதிரி உங்களுக்கு 10 மார்க்ல எல்லாம் கொடுக்க மாட்டான். ஈவன் 5 மார்க்லயே கூட நீங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன, ஆக்சுவல் பிரைஸ் என்ன, ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன, நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு என்னது? எஸ்கியூ இன்ட்டு எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்ட்டு ஏபி. இங்கே இன்ட்டு போட்டுக்கோங்க, மல்டிப்ளை. இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 2 கிலோ, 200 கிலோ. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 2 ரூபாய். 2000 கிலோ இன்ட்டு 2, 4000 ரூபாய் ஆயிருக்கு, செலவாயிருக்கு. 2000 கிலோன்னுட்டு 1 கிலோ 2 ரூபானா 2000 கிலோ எவ்வளவு? 4000 ரூபாய். அதே போல ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு? 2500 கிலோ. ஆக்சுவல் பிரைஸ் 3 ரூபா. அப்போ 1 கிலோ 3 ரூபானா 2500 கிலோ எவ்வளவு? 7500 ரூபாய் ஆயிருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் 4000 நம்ம போட்டது. ஆக்சுவலா எவ்வளவு செலவாயிருக்கு? 7500 ரூபாய். அப்போ எவ்வளவு கூட வந்திருக்கு உங்களுக்கு செலவாயிருக்கு? 3500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கிறதுனால இது அட்வர்ஸ், நெகட்டிவ்ல போனது. அடுத்தது என்னது? மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்மேட் உங்களுக்கு? எஸ்பி மைனஸ் ஏபி இன்ட்டு ஏக்யூ. எஸ்பி எவ்வளவு? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 2 ரூபா, ஆக்சுவல் பிரைஸ் 3 ரூபா. கவனிங்க, நம்ம எஸ்டிமேஷன் போட்டது 2 ரூபா, ஆனா ஆக்சுவலா எவ்வளவு செலவாயிருக்கு? 3 ரூபா இருக்கு. அப்போ 1 ரூபா கூட ஆயிருக்கு. அப்போ மைனஸ் 1 ரூபா இன்ட்டு 2500னாக்க எவ்வளவு? மைனஸ் 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு ஆயிருக்கு 2500 கிலோக்கு. ஓகேங்களா? அப்போ ஏ. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்க்கு என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு எஸ்பி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு நம்ம போட்டது? 2000 கிலோன்னு நம்ம போட்டது எஸ்டிமேஷனு. ஆனா ஆக்சுவல் எவ்வளவு செலவாயிருக்கு? 2500 கிலோ செலவாயிருக்கு. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 2 ரூபான்னு வச்சுக்குவோம். இப்போ 2000 2500 போகாது இல்லையா? அப்போ கூட தானே இருக்கு, 500 கிலோ கூட இருக்கு. ஓகே, இன்ட்டு 2 ரூபா. 1 கிலோ 2 ரூபான்னு போட்டா 500 கிலோ எவ்வளவு? 500 இன்ட்டு 2 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அப்போ ஏ. இப்போ நம்ம போட்டது கணக்கு கரெக்டான்னு பார்க்கணும்னா எம்சிவி ஈக்குவல் டு எம்பிவி பிளஸ் எம்யூவி. எம்சிவி மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்ல நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? 3500 அட்வர்ஸ்ல வந்திருக்கு, நெகட்டிவ்ல. எம்பிவி எவ்வளவு? 2500 ஏ அட்வர்ஸ் பிளஸ் எம்யூவி எவ்வளவு? 1000 ஏ. ரெண்டுமே நெகட்டிவ்ல வந்துருக்கு. அப்போ நெகட்டிவ் ஆட் பண்றேன். 2500 பிளஸ் 1000 எவ்வளவு? 3500. இங்க மெட்டீரியல் காஸ்டும் 3500. அப்போ என்ன வந்திருக்கு? நம்ம போட்ட கணக்கு ரைட்டு. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ரெண்டு சைடும் ஈக்குவலா வந்ததுனால வெரிஃபிகேஷன்ல கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, ப்ராப்ளம் 5. From the following information,
of a product number 777 calculate என்னென்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க material cost variance, material usage variance, material price variance, material mix variance, material sub usage variance. ஓகே நம்ம என்னென்ன as usual இப்போ 4 சம் வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் பிரைஸ், மெட்டீரியல் யூசேஜ் இது மூணுத்தையும் நம்ம தரவா பண்ணி நம்ம மனப்பாடம் ஆயிடுச்சு ஃபார்மேட்டு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். இதுல எக்ஸ்ட்ராவா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. என்னது மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ், இனிமேல் போக போக அப்படிதான் வரும். மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் 2த்தையும் அடிஷ்னலா கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, எந்த விதமான கால்குலேஷன் நம்ம எக்ஸ்ட்ராவா போட வேணாம். என்ன ஆனா மெட்டீரியல் என்னென்ன இருக்கு, XYZ 3 மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும். அவங்களோட அதோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துட்டோம், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கொடுத்துட்டோம், ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் பிரைஸ் கொடுத்துட்டோம், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட டோட்டலும் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல் குவான்டிட்டியோட டோட்டலும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுல எந்த விதமான கால்குலேஷனும் இல்லை. நம்ம என்ன செஞ்சிருவோம், அதுக்கு நேரா எக்ஸுக்கு எவ்வளவு ஃபார்மேட் பிரகாரம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நம்ம எக்ஸ்ட்ராவா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸும் இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்க, சாரி சப் யூசேஜ் வேரியன்ஸும் நம்ம இதுல எக்ஸ்ட்ராவா பார்க்க போறோம். ஓகேங்களா, ஆனா இன்னும் லென்த்தியா போகுதுன்னா XYZக்கு, அப்ப XYZக்கு தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு அது மூணுத்தையும் ஆட் பண்ணி மெட்டீரியல் காஸ்ட், டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளவு, டோட்டல் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எவ்வளவு தனித்தனியா போட்டுட்டு இதை வந்து கிராஸ் செக் பண்ணி போடுற வரைக்கும் நமக்கு ஒர்க் இருக்கு. ஓகேங்களா, ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் நீங்க என்ன செஞ்சிடறீங்க, SQ into SP minus AQ into AP போட்டுறீங்க. இது அப்படியே எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு போடுறோம். 20 கிலோ இன்ட்டு 5 rupeesனா 100 ரூபாய் ஆகுது. இங்க AQ எவ்வளவு, 24 கிலோ இன்ட்டு 1 கிலோ 4 ரூபாய்னாக்க 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா 96 கிலோ ஆகுது, 96 ரூபாய். இப்போ பாத்தீங்கன்னாக்க என்ன ஆகுது, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வந்து ஆக்சுவல் பிரைஸை விட அதிகமா இருக்கிறதுனால 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா, அதாவது பாசிட்டிவா இருக்கு. 100 ரூபான்னு கணக்கு போட்டோம், 96 ரூபா தான் செலவாயிருக்கு. அப்ப 4 ரூபாய் நம்ம கையில இருக்குல்ல, அது பாசிட்டிவ். F ஒன்னு போட்டுக்கோங்க, ஃபேவரபிள். Yக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஃபார்மேட் என்னது உங்களுக்கு, FQ எவ்வளவு 16 கிலோ, SP எவ்வளவு 4 ரூபாய், 16 into 4 64 ரூபாய் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னாக்க ஆக்சுவல் குவான்டிட்டி 14 கிலோ Yக்கு 1 கிலோ 4 ரூபாய் 50 காசுனாக்கா 2த்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க எவ்வளவு 63 ரூபாய். நமக்கு கால்குலேட் பண்ணது 64, ஆனா ஆக்சுவலா செலவானது 63. அப்போ 1 ரூபாய் மிச்சம் நமக்கு இல்லையா, லாபம் தானே. அப்போ 1 ரூபாய் F1 போட்டுக்கோங்க. இசட்டுக்கு அதே போல ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 12 கிலோ, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 3 ரூபாய். ஓகேங்களா, அப்போ ஒரு 32 ரூபாய் 50 காசு. 2த்தையும் மல்டிப்ளை பண்ணாக்க என்ன வருது உங்களுக்கு, 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க 36 ரூபாய் வருது. ஆக்சுவல் குவான்டிட்டி 10 ரூபாய், ஆக்சுவல் பிரைஸ் 3 ரூபாய் 25 காசு. 2த்தையும் மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன வருது உங்களுக்கு, டிஃபரன்ஸ் 3 ரூபா 5 காசு வருது. ஓகேங்களா, இப்போ டோட்டல் என்னது, எக்ஸுக்கு 4 ரூபா, ஒய்க்கு 1 ரூபா, இசட்டுக்கு 3 ரூபா 5 காசு ஃபேவரபிள்ல வந்திருக்கு. 3த்தையும் ஆட் பண்ணா 8 ரூபா 50 காசு ஃபேவரபிள். டோட்டல் MCV எவ்வளவு, 8 rupees 50 paise. இப்போ மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸுக்கு 2வது கால்குலேஷனுக்கு வந்திருக்கும். எக்ஸுக்கு எடுக்கிறோம். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் என்னது உங்களுக்கு, SP minus AP into AQ. இது XYZக்கு மூணுத்துக்குமே கால்குலேட் பண்றோம். SP 5 rupees எக்ஸுக்கு, AP 4 ரூபாய். அப்ப 5 ரூபாயில 4 போச்சுன்னா மிச்சம் 1 ரூபாய் லாபம். இன்ட்டு 24னாக்கா 24 ரூபாய் லாபம் கிடைக்குது. 24 ஃபேவரபிள் வைக்கிறோம். ஒய்ல பாத்தீங்கன்னா அதே போல SP 4 ரூபாய், AP 4 ரூபாய் 5 காசு கூட 50 காசு கூட வர்றதுனால மைனஸ் 50 காசு எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு. ஓகேங்களா, இன்ட்டு 14னாக்கா 7 ரூபாய் எக்ஸ்ட்ரா நெகட்டிவா போறதுனால அட்வர்ஸ் ஒய்க்கு. இசட்டுக்கு SP 3 ரூபாய் ஸ்டாண்டர்ட் பிரைஸ், ஆக்சுவல் பிரைஸ் 3 ரூபாய் 25 காசு. அப்போ 3 ரூபாய் 25 காசு நெகட்டிவ்ல போகுது, எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. இன்ட்டு 10 போட்டாங்க 2 ரூபாய் 50 காசு அட்வர்ஸ்ல வருது. இப்போ டோட்டல் MPV எவ்வளவு XYZக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸுக்கு 24 ரூபாய் லாபம் ஃபேவரபிள் வந்திருக்கு. ஒய்க்கு -7 போயிருக்கு, இசட்டுக்கு -2 ரூபாய் 50 காசு போயிருக்கு. அப்போ மைனஸ் இது 2த்தையும் ஃபர்ஸ்ட் என்ன 7 ரூபாவையும் 2 ரூபாய் 25 50 காசையும் ஆட் பண்ணி அது 24ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 ரூபாய் 50 காசு ஃபேவரபிளா வந்திருக்கு. டோட்டல் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எவ்வளோ, 14 ரூபாய் 50 காசு. இப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸுக்கு வரும். மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஃபார்மேட் என்னது, SQ minus AQ into SP. ஸ்டாண்டர்ட் இப்போ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி XYZக்கு எக்ஸோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 20,
20 கிலோ, ஆக்சுவல் குவான்டிட்டி 24. இங்கே டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலா 24, அப்போ எக்ஸ்ட்ராவா 4 ரூபா இருக்குன்னா மைனஸ்ல போகுது. இன்ட்டு 5 ஸ்டாண்டர்ட் பிரைஸால மல்டிப்ளை பண்ணா 20 ரூபா அட்வர்ஸ்ல போகுது எக்ஸுக்கு. ஒய்க்கு எக்ஸ்கியூ எவ்வளவு 16 கிலோ, ஏக்கு எவ்வளவு 14. இங்கேயே தெரிஞ்சிடுச்சு லாபம் தான் 2 கிலோ லாபம். இன்ட்டு 4ல போட்டாக்கா 8 ரூபாய் ஃபேவரபிள்ல வந்திருக்கு. இசட்டுக்கு 12 கிலோ, 12 ரூபாவா, 12 கிலோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஆனா ஆக்சுவல் குவான்டிட்டி 10 கிலோ தான். அப்போ 2 கிலோ எக்ஸ்ட்ராவா நமக்கு லாபம் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 6 ரூபாய் ஃபேவரபிள்ல வந்திருக்கு. இப்போ எம்யூவி டோட்டலா பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நெகட்டிவ்ல 20 ரூபா, ஒய்க்கும் இசட்டுக்கும் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. 8 ரூபாய் லாபம், 6 ரூபாய் லாபம். அப்போ 8 6 6 6 12 14 14 20ல சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 6 ரூபாய் அட்வர்ஸ்ல போகுது, நெகட்டிவ்ல டோட்டல் எம்யூவி வருது. ஓகேங்களா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, எம்எம்வி. எம்எம்வினாக்கா என்னது, மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. ஓகேங்களா, எம்எம்வினா என்னது, ஆர்எஸ்கியூ ஃபார்மேட் என்னது, ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்பி ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இப்போ ஆர்எஸ்கியூ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஆர்எஸ்கியூனா என்ன ஃபார்மேட் உங்களுக்கு அங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஸ்கியூ மைனஸ் டோட்டல் எஸ்கியூ. எஸ்கியூனாக்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் டோட்டல் டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி. இப்போ டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு கொஸ்டின்ல கொடுத்தது 220, அங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா 48 kg. ஆக்சுவல் குவான்டிட்டியும் 48 kg. இங்கே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டிட்டி ஒன்னா வருது பாருங்க, 48 kgன்னு வந்திருக்கு. இப்போ இதை எப்படி புதுசா போடுறோம் நம்ம, இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். ஆனா இண்டிவிஜுவலா நம்ம போட்டாகணும். ஒவ்வொரு எக்ஸுக்கு எவ்வளவு, ஒய்க்கு எவ்வளவு, இசட்டுக்கு எவ்வளோன்னு ஆர்எஸ்கியூ கண்டுபிடிச்ச அப்புறம் தான் நீங்க திருப்பியும் இந்த ஃபார்மேட்ல ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ எக்ஸுக்கு எவ்வளவு ஆக்சுவல் ஃபார்மேட்டுக்கே வரீங்க. இப்போ என்ன பண்ண போறோம், டோட்டல் ஆக்சுவலும், அதாவது டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியும் டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் எப்படி இருக்கு உங்களுக்கு, ஈக்குவலா 48 கிலோன்னு வந்திருக்கு. அதை தான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஆர்எஸ்கியூ கண்டுபிடிக்கணும். ஆர்எஸ்கியூ வந்து எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபார்மேட் என்னது உங்களுக்கு, ஆர்எஸ்கியூ ஃபார்மேட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி ஈக்குவல். ஓகேங்களா, டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டியும் சேமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் ஆன்சரா வருதுன்றதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸுக்கு ஆர்எஸ்பி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு, இண்டிவிஜுவலா எக்ஸோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மட்டும் 20 கிலோ, டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு, எக்ஸ்ஒய் இசட்டுக்கு டோட்டல் ஆட் பண்ணதுல 48 கிலோ, டோட்டலா ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு 48 கிலோ. அப்போ 48 48 என்ன இது கேன்சல் ஆயிடுது. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 20 kg என்னது உங்களுக்கு எஸ்கியூ வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஆர்எஸ்கியூ எஸ்கியூ கிட்டத்தட்ட ஒன்னா வருது. இப்போ ஒய்யோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 16 கிலோ, டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்டா 48 கிலோ, ஆக்சுவல் குவான்டிட்டி டோட்டலும் 48 கிலோ. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 16 கிலோ. எஸ்கியூ எவ்வளவு, ஆர்எஸ்கியூவும் எஸ்கியூவும் சேமா இருக்குன்றதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா, அதே போல இசட்டுக்கு ஆர்எஸ்கியூ பார்த்தீங்கன்னாக்க இசட்டோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 12, டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார்மேட் பிரகாரம் 48 டோட்டலா, ஆக்சுவல் குவான்டிட்டி 48 48 48 கேன்சல் ஆயிடுது, மிச்சம் 12 எஸ்கியூ. ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிச்சாச்சு, 3 பேருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்றோம், ஆர்எஸ்கியூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்றோம், எம்எம்இ ஃபார்மேட்டை இங்க தான் அப்ளை பண்றோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சது எக்ஸ்ஒய்செட்டுடைய ஆர்எஸ்கியூ. ஓகேங்களா, அந்த ஃபார்மேட் வச்சு இப்போ எம்எம்இக்கு வரும். எம்எம்இல ஃபார்மேட் என்னது உங்களுக்கு, ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ, அதாவது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போ ஆர்எஸ்கியூ எக்ஸுக்கு எவ்வளவு ஆர்எஸ்கியூ பார்த்தோம், எக்ஸோட ஆர்எஸ்கியூ வந்து 20 கிலோ, ஒய்யோட ஆர்எஸ்கியூ 16 கிலோ, இசட்டோட ஆர்எஸ்கியூ 12 கிலோன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இங்க எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. ஆர்எஸ்கியூ நீங்க தனியா கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டீங்கன்னா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூனா ஆர்எஸ்கியூ எக்ஸோடது 20, ஏக்யூ எவ்வளவு தனியா 24 கிலோன்றது கொடுத்துருக்காங்க, எஸ்கியூ எவ்வளவு 5 கிலோ. ஓகேங்களா, 20ல 24 போயிடுச்சுன்னா மைனஸ்ல வருது, 20ல 24 போகாது. ஓகேங்களா, அப்போ இன்ட்டு மிச்சம் 4 இருக்கு.
ஓகேங்களா. -4 × 5 எவ்வளோ, 4 5 20. அப்போ -a மைனஸ்ல போகுது, அதனால 20a. புரியுதுங்களா. ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். அதே போல ஆர்எஸ்க்கு எவ்வளவு, ஒய்க்கு 16 கிலோ, ஏக்கு எவ்வளவு 10. 16ல 10 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு, 6 இருக்கு. 6ல இங்க இன்ட்டு 4, 6 4 24. ஃபேவரபிளா வந்திருக்கு. அடுத்தது 12ல இசட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க 12 கிலோ என்னது, ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ எவ்வளவு 10. 12ல 10 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு, 2. ரைட்டுங்களா. இங்க இன்ட்டு 3 பண்ணீங்கன்னா 3 6. ஓகே. ஸோ ஃபேவரபிளா தான் வந்திருக்கு. ஓகே. இப்போ டோட்டல் எம்எம்வி எவ்வளோன்னு பார்க்குறோம். எக்ஸுக்கு -20, ஒய்க்கு +8, இசட்டுக்கு 6. 8 6 எவ்வளவு, 6 6 12 13 14. 14 -20 பண்ணீங்கன்னா 6 நெகட்டிவ்ல வருது. இப்போ என்ன பண்றோம், மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸ் 5வது ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அதுக்கு வரும். மெட்டீரியல் சப்யூசேஜ் வேரியன்ஸோட ஃபார்மேட் என்னது, எஸ்கியூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆர்எஸ்கியூ, அங்கே ஃபார்மேட் ரிவர்ஸ்ல வரும்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கே வந்திருக்கு. இன்ட்டு எஸ்பி, நம்ம ஆர்எஸ்கியூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இப்போ எஸ்கியூ மைனஸ் எஸ்கியூவும் ஆர்எஸ்கியூவும் என்ன வந்திருக்கு, ஒன்னா வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. எங்க எஸ்கியூ எவ்வளவு, 48 கிலோவா, ஆர்எஸ்கியூ இங்க பாத்தீங்கன்னா 20. எஸ்கியூவும் 20, ஆர்எஸ்கியூவும் 20. 20 20 கேன்சல் ஆயிடும். எஸ்கியூவும் 16, ஆர்எஸ்கியூவும் 16 கேன்சல் ஆயிடும். இசட்டோடது எஸ்கியூவும் 12, ஆர்எஸ்கியூவும் 12, அதுவும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, 0 கூட எஸ்பிஏ மல்டிப்ளை எது மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும். அதனால நெல் பேலன்ஸ் சப் யூசேஜ். ஓகேங்களா. இப்போ என்ன பண்றோம், மெட்டீரியல் அந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லைங்களா, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் 3 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 3ம் கரெக்டான்றதை நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றோம். அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட டோட்டல் என்ன நாங்க சொல்லியிருந்தேன், டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் எக்ஸ் ஒய்க்கு இசட்டுக்கு 8 ரூபா 50 காசு ஃபேவரபிள்ல வந்திருக்கு. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு எவ்வளவு, 14 ரூபா 50 காசு ஃபேவரபிள்ல வந்திருக்கு. எம்யூவி மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு, 6 ரூபாய் அட்வர்ஸ்ல வந்திருக்கு. இப்போ 6 ரூபாய் இங்க அட்வர்ஸ்ல வந்திருக்கு, இந்த 8 ரூபாய் 50 காசு அப்படியே வச்சுக்குவோம் எம்சிவிய. இப்போ இந்த 6 ரூபாவை 14 ரூபாய் 50 காசுல 6 ரூபாவை மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு அட்வர்ஸ் ஒரு ஃபேவரபிள், அப்போ டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ மைனஸ் ஈவனா சேமா இருந்தாதான் ஆட் பண்ணிக்கணும். ஃபேவரபிள்னா ஃபேவரபிள் ஆட் பண்ணிக்கணும். அட்வர்ஸ் வந்து அட்வர்ஸ் ஆட் பண்ணி மைனஸ் சைன் மட்டும் போட்டுக்கலாம். ஆனா ஒரு ஃபேவரபிள் ஒரு அட்வர்ஸ் வந்திருக்கு, ஒரு அட்வர்ஸ் ஒரு ஃபேவரபிள் வந்திருக்குன்னா டிஃப்ரெண்டா வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்றோம். 14 ரூபா 50 காசுல 6 ரூபா சப்ட்ராக்ட் பண்ணா 8 ரூபா 50 காசு கிடைக்குது. ஃபேவரபிள கண்டிருக்கு. எனக்கு ஃபேவரபிள் வேல்யூ அதிகமா இருக்காது, எந்த வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த சைன் தான் போட்டுக்கணும். அப்போ ஃபேவரபிள் வேல்யூ தான் அதிகமா இருக்கு, 14 ரூபா 50 காசு, அதனால எஃப்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இங்கேயும் 8 ரூபா 50 காசு ஈக்குவல் டு இங்கேயும் 8 ரூபா 50 காசுன்றதுனால நம்ம போட்ட சம்மு கரெக்ட், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு, சம்மு ரைட்டு. ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, டேக் கேர்.